லிங்கம் பற்றி சொல்லணும்னா ப்ரொடக்ஷனுக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லணும். ஹாட்ஸ்டார் அண்ட் விகடன் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அது வந்து தைரியமாக இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்பி அண்ட் எங்களெல்லாம் வந்து காஸ்ட் பண்ணதுக்கு பெரிய பெரிய நன்றி. ஏன்னா இப்போ பேச்சுலரில் பார்த்தா ஒரு மாடர்னாக ஐடி ஜாப் போகிற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் சூட் ஆகும்னு சொல்லி அது சூஸ் பண்ணி தைரியமாக காஸ்ட் பண்ணதுக்கே வந்து ஐம் வெரி கிரேட்ஃபுல் டு ஹாட்ஸ்டார், விகடன் அண்ட் டிரெக்டர்ஸ் பிரசாந்த் அண்ட் லக்ஷ்மி. பிரசாந்த் பற்றி சொல்லணுன்னா இதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப ஹிட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. விலங்கு, இப்போ வாரண்ட் அண்ட் பெரிய நடிகரும் கூட. அதனால் அப்படிப்பட்டவர் ஒரு ஷோ ரன்னராக இருந்தது வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. ஸோ சார் பிரசாந்த், தேங்க்யூ பிரசாந்த், எங்களை நல்லா பார்த்துக்கிட்டதுக்கு. ஏன்னா நேற்று ப்ரிவ்யூ பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருந்தது. அண்ட் லக்ஷ்மி சார் ரொம்ப நல்லா டிரெக்ட் பண்ணியிருந்தீங்க. எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அது சீரியஸாக நேற்று ப்ரிவ்யூ பார்க்கும்போது. அண்ட் என்னோட கேரக்டர் பற்றி சொல்லணுன்னா, ஒரு ஒரு நாகர்கோயிலில் இருக்கிற பொண்ணு. அவங்க அந்த காலத்தில் ஒரு லவ் பண்ணி, ஏன்னா ஜென்ரலாக லவ் பண்ணோன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற ஃப்ளாஸையோ அக்செப்ட் பண்ணுங்கிறது தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஃப்ளாஸ் அக்செப்ட் பண்ணி ஒருத்தர் கூட இருக்கும்போது அது லெட் கோவும் பண்ண முடியாமல் அந்த ஃப்ளாவை அக்செப்ட் பண்ணி அந்த ஒரு லவ் ஸ்ட்ராங் ஆக்குதுல்ல, அது வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இந்த சீரீஸில் காமிச்சிருக்காங்க. எனக்கு இந்த சீரீஸில் நடித்ததுக்கப்புறம் மோர் தென் லிங்கம், எனக்கு ரோஹிணி அம்மா, அவங்க தான் ரியலாக லிங்கமோட ஒய்ஃப், அவங்க இன்னும் இருக்காங்க. அண்ட் ரோஹிணிமா, எனக்கு உங்கள் மேலே பெரிய பெரிய ரெஸ்பெக்ட் இருக்குது. ஏன்னா அந்த ஒரு 90s அவ்வளோ ஸ்ட்ராங்காக போல்டாக அப்படி இருந்தது வந்து பெரிய விஷயம். அண்ட் கதிர், லிங்கம் பயங்கர ஆப்டாக பண்ணியிருக்காங்க அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி. லைக் எமோஷ்னலியாக இருக்கட்டும், ஹீஸ் வெரி நேச்சுரல் அவர் ஆக்டிங்னு வரும்போது. ஐ எம் ஸோ கிளாட் தட் ஐ காட் டு ஒர்க் வித் யூ. பூர்ணிமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. ஐ எம் ஷோர் ஷீஸ் கோனா கோ ஹைட்ஸ் இதுக்கப்புறம் லிங்கம்க்கு அப்புறம். அண்ட் டோனி பிரிட்டோ சார், நேற்று வந்து நான் ப்ரிவ்யூ பார்த்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு போய் ஒருத்தரை கங்க்ராச்சுலேட் பண்ணணும்னு நான் நினச்ச ஒரு ஆள் டோனி பிரிட்டோ சார். ஏன்னா ஆஸ் பூர்ணிமா செட், நாங்கள் நேற்று இன்டர்வியூ ஃபுல் டே பண்ணும்போது சார் வாஸ் ஸோ எக்ஸைட்டட். அவர் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்காரு. நான் சரி ஓகே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் நான் போய் நேற்று ப்ரிவ்யூ பார்க்கும்போது அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து அதிகமாகிடுச்சு. ஓ, இவ்வளோ செமையாக பண்ணிவிட்டு இங்கே வந்து எவ்வளோ சும்மா அமைதியாக உட்காந்துருக்காங்க அப்படி தான் எனக்கு தோணுச்சு. அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. ஒரு வெப் சீரிஸ்க்கு இவ்வளோ மாஸாக அந்த சீனையே எலிவேட் பண்ணுற மாதிரி அவர் பிரம்மாண்டமாக மியூசிக் போட்டிருக்கீங்க சார். அண்ட் வெப் சீரிஸ் இது அவருக்கு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்டுங்கிறது வந்து அதை பார்க்கும்போது அவ்வளோ அற்புதமாக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் லிரிசிஸ்ட் சார், அவர் ஒரு வரியும் அது வந்து அந்த கொஞ்சம் விண்டேஜ் ஃபீல்லையும் இருக்கணும். அது வந்து ஒரு இதுலேயும் ஒரு வரியிலையும் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. நிலா ஈபி, தேங்க்யூ ஃபார் கோஆர்டினேட்டிங் அஸ். நல்ல ஒரு வேறு அவுட்டோரில் ஷூட் பண்ணோம். எல்லாமே வந்து பேலன்ஸ் பண்ணி எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நாங்கள் நல்லா ஷூட் பண்ணோம். தேங்க்யூ. பிரதீப் சார், த பில்லர் ஆஃப் அவர் லிங்கம் சார், தேங்க்யூ சார். இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து இன்னும் நீங்கள் இந்த மாதிரி நிறையா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும். ஏன்னா இது அவ்வளோ ஈஸி கிடையாது அதை தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறதுக்கு. ஸோ பிரதீப் சார் அண்ட் மேம், தேங்க்யூ ஸோ மச். வி ஆர் வெரி வெரி கிரேட்ஃபுல். ஏன்னா இந்த மாதிரி எங்களால் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியும், இந்த மாதிரி நாங்களாம் நடிக்க முடியும், அதுக்கு எங்களுக்கு ஒரு கேன்வஸ் கொடுத்தது நீங்கள் 2 பேர் மட்டும்தான். ஸோ வி ஆர் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தேட். அண்ட் ஸோ ஆடியன்ஸ் எதுக்கு லிங்கம் பார்க்கணுன்னா, ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் இருந்திருக்காங்க. அந்த காலத்தில் ஒருத்தர் நம்ம நிறைய விதத்தில் ரவுடிங்கெல்லாம் எப்படி ஆவாங்கங்கிறது ஒரு காரணம் இருந்திருக்கு ஒரு ஃபிலிம்ஸில். பட் இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான காரணமாக இருக்கும். அதை நீங்கள் எல்லோரும் பார்க்கும்போது வெறும் ஒரு டான் பற்றின ஸ்டோரி இல்லாமல் அந்த ஒரு ஃபேமிலியில் ஒருத்தவங்க ரவுடி ஆனால் அவங்க அந்த பையனோட லைஃப்பில் இருக்கிற ஒருத்தருக்கும் என்ன பிரச்சனை வருது, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு சொல்லி அது அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க. ஸோ ஆடியன்ஸ், நீங்கள் எல்லோரும் அதை பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரூட்டடான சப்ஜெக்ட், ஒரு ரியல் டைமில் நடந்த ஒரு சப்ஜெக்ட்.
நீங்க எல்லாரும் இத பார்த்து அப்ரிஷியேட் பண்ணி சப்போர்ட் பண்ணா தான் இன்னும் நெறையா இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணறதுக்கும் தைரியமா ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அண்ட் எங்களாலயும் நெறையா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியும். ஸோ தேங்க் யூ. ஜூன் 26 ஹாட்ஸ்டார்ல ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் பாருங்க. பார்த்துட்டு உங்க காமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட. ரைட்டரு, டைரக்டரு கதை சொல்கிற மாதிரி ஒரு பெரிய கதை சொல்லிட்டாரு. ஸோ நான் தேங்க்ஸ் சொல்ல வந்த எல்லாத்தையுமே அவர் சிறப்பாக முடிச்சிட்டாரு. அதனால் ரொம்ப 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 நன்றி லக்ஷ்மி ஐயா. என் வேலையை ரொம்ப ஈஸியாக்குறாருன்ற மாதிரி தான். ஃபஸ்ட் இந்த ஷோ ரன்னர்னால் என்னன்னு தெரியல. ஏன் இந்த ஷோ ரன்னர் திடீர்னு ஒருத்தன் ஏதோ புதுசாக ஷோ ரன்னர்ன்றாங்களே அப்படின்னா அந்த டவுட் என்னென்னா, அது நான் வழக்கமாக காமெடியாக சொன்னேன். எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க. அந்த வேலைலாம் சரியாக நடக்குதாங்கிறத நான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சி, சரி இதுக்கு ஒரு சம்பளம் கொடுக்குறாங்களே அப்படின்னு, இது சும்மா பார்த்தா போதும் பிரசாந்த், நீ சும்மா பார்த்தா போதும்னு சொல்லி பிரதீப் சார் கூப்பிட்டாரு. என்னோடய ஆட்டோகிராஃப் ஸ்னேகா வந்து நிலா எப்பயுமே ஜாலியாக எனக்கு என்னன்னாலும் என்ன பிரச்சனைனாலும் அவங்கக்கிட்ட பேசலாம். என்ன வேணாலும் அப்பப்போ காசு கேட்டால் கூட தருவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆள். ஸோ அவங்க 2 பேரும் என்னைய வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த ஊசிப்புல கூப்பிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே கூப்பிட்டு வந்தாங்க. நம்மளா ஒரு வேலையை செஞ்சால் கூட சரியாக செஞ்சிடலாம். இங்கே போனால் லக்ஷ்மி திட்டுவார், ஐயா என்னங்க இதுக்கு தாங்க இவங்களை வேலைக்கு வச்சுருக்காங்க, போய் கேளுங்க அப்படின்னு. அங்கே போனால் ஒரு பட்ஜெட் இருக்குது. 100 வருஷம் சினிமாவில் விகடன் நான் ஃபஸ்ட்டு விகடன் ஆஃபீஸ்க்குள்ளே போய் என்ன இப்போ இது இப்படி இருக்குது, இப்போ தான் முறையாக விகடன் ஆஃபீஸ்க்குள்ளே வரேன். எம்டி சார் ரூம்குள்ளே போகிறேன். எனக்கு பயங்கர பயம். ஆனால் 100 வருஷத்தில் அவங்க எவ்வளோ சினிமாக்காரங்களை பார்த்துருப்பாங்க, எவ்வளோ ரைட்டர்ஸ், எவ்வளோ அறிவாளிகள்லாம் பார்த்துருப்பாங்க. என்னை அவங்க ட்ரீட் பண்ண விதம் வந்து எனக்கு பயங்கரமாக, இப்போது என்ன சொல்லணும், இப்போ நம்ம எப்படி சொல்லணும், அந்த மாதிரி விகடன் எனக்கு ஒரு வீடு. எப்போ வேணாலும் போய் அவர் தான் ஒரு டோர் திறக்கணும், என்ன திறந்தே தான் இருக்கும்னு நம்பிக்கையிலே நான் எப்போயுமே அந்த வீட்டுக்குள்ளே போவேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சாருக்கு, ரொம்ப தேங்க்ஸ் மேம்க்கு, ரொம்ப தேங்க்ஸ் ராதிகாவுக்கு, ரொம்ப தேங்க்ஸ். செல்வா சார் ஒரு சைடு லக்ஷ்மி அடிப்பார், ஒரு சைடு செல்வா சார் அடிப்பார், ஒரு சைடு ஜெயசீலன் வந்து அடிப்பார். இதெல்லாம் கடந்து போனால் நீலா அங்கேருந்து ஒரு ஃபோன் பண்ணுவாள், என்ன ஃபஸ்ட் கோட்டை அழி திரும்ப முதலேருந்து போடுங்க அப்படின்னு. ஸோ நம்மளாக பார்க்குற வேலையை விட இந்த வேலை ரொம்ப 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 கஷ்டமான வேலை. பட் அதை வந்து அவர் லக்ஷ்மி சார் சொன்ன மாதிரி தான், இது ஆரம்பத்துலேருந்தே யார் டைரக்டரு, யார்கிட்ட போய் கேட்குறது அப்படின்ற கன்ஃபியூஷன் இருக்கும். இது எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. இது முழுக்க முழுக்க லக்ஷ்மி சரவணகுமாரோட படைப்பு. இது வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லை. நான் அப்போ கூட சொல்லுவேன், பிரதீப் சார் இப்போ சொல்கிறேன் விகடன் மேம்கிட்டையும், என்னென்னா ஐயா நான் சும்மா பக்கத்தில் உட்காந்துக்கிறேங்க, நீங்கள் பண்ணுறது தான் பண்ண போகிறீங்க, நீங்கள் நேராக போய் சொன்னால் ஒன்று சொல்லுவாங்க, அது நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள், நான் போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒன்றும் இல்லை உங்கள் படம் உங்ககிட்ட வந்துடும் சொல்லி ஃபஸ்ட் நாளில் ஆரம்பித்தோம். அப்படியே கொஞ்சமாக அந்த படத்தை அவர் கையில் கொடுத்துட்டு ரொம்ப ஜாலியாக போய் நான் ஒரு மாமன்னு ஒரு படம் பண்ணிட்டு வந்தேன், வாரண்ட்டுன்னு ஒரு சீரியஸ் பண்ணிட்டு வந்தேன். ஸோ ஏதாவது கதை இருந்தால் போய் நம்ம செட்டில் போய் உட்காந்துக்கலாம். அந்த மாதிரி பயங்கரமாக வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்காக உண்மையாக அவருடைய லைஃபாக 24 ஹவர்ஸும் இந்த ப்ராஜெக்டை பற்றி மட்டுமே நினச்சிட்டு, அவர் லைஃப்பில் அவர் சொன்ன மாதிரி அவர் வாழ்க்கை மாறணுன்றது அவர் ஆல்ரெடி மாறிடுச்சு. அவருடைய உழைப்பு வந்து ஃப்ரேமில் தெரியுது. ரொம்ப 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 மிகப்பெரிய இடத்துக்கு வருவீங்க ஐயா. யார் என்ன சொன்னாலும் சரி. நான் எப்பயுமே எனக்கு ஒரு பழக்கம், என்கிட்ட ஒரு நாள் பேசினாலும் அவர் நமக்கு ரொம்ப நாள் பழக்கமான மாதிரி நான் எப்போவுமே பேசுவேன். அப்படி தான் இப்போயும் என் டீம்னு அவர் சொன்ன மாதிரி ஒரு மேன்ஷன் இருக்குது தான், உண்மை தான். எனக்குன்னு ஒரு பெரிய டீம் இருக்குது. அந்த டீமில் லக்ஷ்மி சரவணகுமார் அவர் வராரோ இல்லையோ நாங்கள் சேர்த்துக்கிட்டோம். எப்பயுமே அவருக்கு ஞாபகம் இருக்கா இல்லைன்னு தெரியல, நான் போய் அவர்கிட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போய் எனக்கு ஒரு கதை டெவலப் பண்ணி கொடுங்க நான் போய் நின்னேன். ஸோ அதனால் இப்போயும் அதே மாதிரி அதே மரியாதையோடு அதே ரெஸ்பெக்டோட எப்பயுமே உங்களுடைய தாட் ப்ராசஸ்க்கும் உங்களுடைய க்ரியேட்டிவ்ஸ்க்கும் மரியாதை இருக்குங்க ஐயா. நீங்கள் எந்த டவுட்டும் பண்ண வேணாம். இந்த ஷோ லிங்கம் வந்து லக்ஷ்மி சரவணகுமாரோட ஷோ தான். ஏன்னா ட்விட்டரில், இன்ஸ்டாகிராமில் நான் இருக்கனால எல்லாருமே அதை போடுறாங்க. இந்த அளவுக்கு படம் எடுக்கணும் நமக்கு அறிவு கிடையாது. சும்மா அப்படி ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் தான். அடுத்து பிரதீப் சாருக்கு தேங்க்ஸ். கதிரையா அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சதுலேருந்து அவர் தான் டானாகவே பயங்கரமாக உண்மையாக உழைச்சி, அதான் பிரதீப் சார் சொன்ன மாதிரி தான், இந்த ஃபிசிக்கலாக இது கரெக்டாக ஓகேவா அப்படின்னு டவுட் வர்றப்பெல்லாம் கண்ணிலே நடித்து நான் பெரிய டான் ப்ரூவ் பண்ணிட்டே இருப்பேன் அப்பப்போ. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இவ்வளோ பொறுமையாக இந்த ப்ராஜெக்ட் வந்து உண்மையாலுமே லவ் பண்ணி ரிசீவ் பண்ணி பண்ணதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி.